வணக்கம் நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கூடயும் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோடய பேர் சாய் சரண். நம்ம கடை பார்த்திங்கன்னா அடையார் இந்திரா நகரில் இருக்குது. ஓகேவா? நம்ம கடை நேம் வந்து ஃபர்ஸ்ட் கால் வெஹிக்கிள் சர்வீஸ் சென்டர். ஓகேங்களா? இங்கே நம்ம வந்து பழைய பேட்ரி எல்லாம், அதாவது டிஃபால்ட்டாக கம்ப்ளைண்ட் ஆன பேட்ரி எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். புது செல்ஸை அசெம்பிள் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? புது பேட்ரி பேக்கும் அசெம்பிள் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒக்கினோவா 72 வோல்ட் பேட்ரி தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் பழைய பேட்ரி வந்து 29 ஆம்ப்ஸு, கஸ்டமருக்கு இப்போ நம்ம 31 ஆம்ப்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். 31 ஆம்ப்ஸு 31,200 mAhன்னு சொல்லலாம். ஓகேவா? ஷார்ப்பாக சொல்லணுன்னா 31 Ah. இப்போது இந்த வீடியோவில் செல்ஸை நான் எப்படி அசெம்பிள் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி பில்டு அடிச்சிருக்கேன், எந்த மாதிரி அசெம்பிள் பண்ணியிருக்கேன்றது காட்டியிருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா 72 வோல்ட்னா 20 சீரீஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். 20 சீரீஸ் இப்போது 12 பேரல் போட்டிருக்கேன். 12 பேரல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 31 ஆம்ப்ஸ் வரும். 12 பேரலும் 20 சீரீஸும் போட்டிருக்கேன். இதில் எப்படி அடிச்சிருக்கேன்றதை ஒவ்வொரு பேக்கையுமே தனித்தனியாக நான் காட்டுறேன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கு 10 சீரீஸு 12 பேரல் போட்டு வச்சுருக்கோம். ஓகேவா? இது நெக்ஸ்ட்டு பேக்கு. இதில் வந்து 10 சீரீஸ் 12 பேரல் போட்டு இதை எப்படி வெல்ட் அடிக்கன்றதை பார்க்கலாம். இதில் போட்டு குழப்பிக்கிற மாதிரி பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. பேரலு சீரீஸு கணக்கு நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரியோட பொசிஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்துட்டு ஒவ்வொரு பக்கமும் ப்ளஸ்ஸு மைனஸுன்னு மாற்றி மாற்றி இருக்கும் பேட்ரி. இதில் ப்ளஸ்ஸு மைனஸுன்னு மாற்றி மாற்றி இருக்கிறது தான் சீரீஸு. ஒரே மாதிரி ஒரே லைனில் ஒரே மாதிரி ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸே இருக்கிறது பேரலு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும். இப்போது இந்த பேரலு சீரீஸும் பண்ணிவிட்டு 2 பேக்குமே இப்போ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வெல்டிங் அடிக்கிறது தான் வேலை. 72 வோல்ட்டு 31 ஆம்ப்ஸு 72 வோல்ட்டு 29 ஆம்ப்ஸு ஒக்கினோவா பேட்ரி ஒரிஜினலே வாங்கணுன்னாலும் நம்ம யூஸ் பண்ணுற செல்ஸும் ஒரிஜினல் செல்ஸ் தான். ஃபஸ்ட்டு நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரிஜினலே வாங்கணுன்னாலும் உங்களுக்கு 40,000, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 40,000 ஆகும். ஓகேங்களா? இப்போது இதுவே ஒரு ஒக்கினோவா 72 வோல்ட்டு 31 ஆம்ப்ஸ் பண்ணணுன்னா அப்போது உங்களுக்கு 45,000 அந்த மாதிரி கிட்ட யாராக இருந்தாலும் கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு 45,000 வரையும் கொடுப்பாங்க. 2 இயர்ஸ் வாரண்ட்டி, 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுப்பாங்க. 3 இயர்ஸ் வரைக்கும்லாம் உங்களுக்கு வாரண்ட்டி கொடுத்தாலும் அதை உங்களால் க்ளைம் பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு பேக்கு நம்ம ஃபுல்லாக வெல்டிங் வச்சு முடிக்கிறோம். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒன்றை மட்டும் விட்டுருக்கேன் இல்லையா? விட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம இப்போ அடிக்கிறோம், வெல்டிங் அடிக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ நான் இதில் எப்படி பண்ணியிருக்கணும் அதை நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சீரீஸும் தனித்தனியாக பிரியுது. இப்போ இது 2 பேக்கையும் நம்ம அசெம்பிள் பண்ணிட்டு 10 சீரீஸாக, அதாவது 36 வோல்ட்டாக சீரீஸ் பண்ணிடுறோம். இப்போ இது 2ஐயும் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி எப்பாக் ஷீட்டை வச்சிடுறேன். எப்பாக் ஷீட்டை வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக் எடுத்து அப்படியே இது மேலே வைக்க போகிறேன். வச்சதுமே என்னன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் இப்போ கை காமிக்கிறேன் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸு. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ரைட்டில் மைனஸு கீழே ப்ளஸ்ஸு. ஓகேவா? இப்போது எந்த பக்கத்தை வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு 72 வோல்ட்டு கிடைக்கும். ஏதாவது ஒரு பக்கத்தை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அடிச்சிருக்கேன் இல்லையா? நான் வந்து ஒயர்லாம் கொடுக்க மாட்டேன். ஒயர் கொடுத்தேன்னா டிஸ்சார்ஜிங் வந்து கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்கும். டிஸ்சார்ஜ்னால் பவர் டிஸ்சார்ஜ் அதிகமாகும். அதனால் நம்ம வந்துட்டு வெல்டிங் பண்ணுற அந்த யூஸ் பண்ணுற ஸ்டீலையே நம்ம பின்னாடி கனெக்ஷனுக்கும் கொடுத்துட்றோம். 2 பேக்கையும் ஜாயின் பண்ணுறதுக்கு 72 வோல்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 20 சீரீஸ் ஒயர் அடிச்சிருக்கேன். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பிளாக் ஆரம்பிக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 20 கிட்ட அடிவா. படிச்சுட்டு மேலே க்ரீன் ஷீட் வச்சிடுறேன். வந்து டேப் மாதிரி. ஓகேங்களா? அதுக்கு மேலே எப்பாக் ஷீட்டை வச்சிடுறேன். எப்பாக் ஷீட்டை வச்சு இப்போ இதுக்கு மேலே பிஎம்எஸ் வைக்கிறோம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு ஃபுல் சேஃப்டியில் தான் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபுல் சேஃப்டியில் இருக்குது. இப்போ ரெட் ஒயரை கனெக்ஷன் கொடுத்துட்டா இப்போது பிளாக் ஒயரை வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அதாவது பிஎம்எஸ்சில் முதல்ல கொடுக்கலாமா இல்லை பேட்டரியில் கொடுக்குறேன் பாருங்கள். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். பேட்டரியில் நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ பிஎம்எஸ்லேயும் ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு பேட்டரியில் ப்ளஸ்ஸு கொடுத்துட்டேன். பிஎம்எஸ்சில் P- எடுத்துருக்கேன். ஓகேவா? பேட்டரியிலேருந்து
பிஎம்எஸ்க்கு பி மைனஸு லைனை கொடுத்துருக்கேன். எல்லாமே 6 ஸ்கொயர் ஒயர் தான். உங்களுக்கு வந்து பக்கா கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு எந்த ஹீட்டுமே ஆகாது. ஓகேங்களா. இப்போ வந்து ஃபுல் சேஃப்டியில் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிஎம்எஸ் தனியாக செப்பரேட்டாக தனியாக வெளியே வந்துருச்சு. ஏதாவது கம்ப்ளைண்ட்டுனாலும் ப்ளூ ஷீட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த சீரிஸ் ஒயரில் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்றது ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இப்போது 20 சீரிஸ் ஒயரையும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். செப்பரேட்டாக உங்களுக்கு ஃபுல் சேஃப்டி தான். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து என்ன வோல்ட் வருதுன்றதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பழைய பாக்ஸ்குள்ளேயே இதை போட முடியாது. ரீசன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைஸுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. இந்த பேட்டரி பேக்கு பார்த்தீங்கன்னா 72.4 வோல்ட் இருக்குது. எல்லா செல்ஸ்லையுமே 3.6 வோல்ட் இருக்குது. அதனால் 72 வோல்ட் கரெக்டாக காட்டுது. இப்போ ப்ளூ ஷீட்டு வந்து இது வந்து 360 ப்ளூ ஷீட்டு சுகுராக இருக்குது இந்த பேட்டரி பேக்கு. ஓகேங்களா. 360 இந்த ப்ளூ ஷீட்டு. ஹீட் சிங்க் வந்து எப்படி ஹீட் சிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறோன்றதை பாருங்கள். இந்த மாதிரி பண்ணணும். இது மாதிரி பண்ணி தான் நம்ம பேட்டரியை ப்ளூ ஷீட் மேலே போடுறோம். ஓகேங்களா. ப்ளூ ஷீட்லாம் போட்டுட்டு பிஎம்எஸ்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷீட் போடுறோம். அதுக்கு மேலே வந்துட்டு லாஸ்ட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் சிலிக்கான் பேஸ்ட்டு மேலே அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. சிலிக்கான் பேஸ்ட்டு போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்ரி ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இந்த பேட்ரி மட்டும் பண்ணுறதில்ல, நம்ம ட்ரோன் பேட்டரியும் பண்ணுவோம், டாய்ஸ் பேட்டரியும் பண்ணுவோம். உங்களுக்கு இன்வெர்ட்டர் பேட்டரி பண்ணணுமோ அதுவும் பண்ணுவோம். சோலார் பேட்டரி, உங்களுக்கு லித்தியம் பேட்டரியில் உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். வெளியில் கிடைக்கிறத விட உங்களுக்கே ஓப்பனாக தெரிய வரும் எந்த அளவுக்கு மார்ஜின் கம்மியாக நம்ம பண்ணி தரோன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டரி பேக் பண்ணுறதுக்கு சர்வீஸ் சார்ஜ் மட்டும்தான் நான் எல்லாருக்கிட்டையும் வாங்குகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.